ஸ்கொயர் பிரமிடு பாருங்கள். ஸ்கொயர் பிரமிடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஆஃப் த கார்னர் இஸ் இது ஆன்சரை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எதை ஃபஸ்ட்டு வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒன் ஆஃப் த கார்னர் இஸ் ஆன் ஹெச்பி. அதோட பேஸோட சைடு பாருங்கள். பேஸோட சைடு இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி இன்க்ளைன் டு த ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முத எதை வரையணும்னா சிம்பிள் ஸ்கொயரை வரையணும். அந்த ஸ்கொயரை வரைஞ்சால் தான் ஸ்கொயர் பிரமிட் வரைய முடியும். இந்த இதை வரைய முடியாது. ஃபஸ்ட்டு இதை தான் வரையணும். அப்போ மேலே எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலே தான் இருக்குதுன்னு சொல்லி வரையணும். சார் ஆன் ஹெச்பியில் பேஸ் இருந்தால் தான் அதை இங்கே வரையணும். இங்கே வந்து ஆன் ஹெச்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கார்னர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4 கார்னரில் ஒன் ஆஃப் த கார்னர் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒன் ஆஃப் த கார்னர் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இது மேலேருந்து பார்க்குறீங்க. அதனால் ஒன் ஆஃப் த கார்னர் இந்த இடத்துல இருக்குது. அதை வந்து நீங்கள் புரியணும். இந்த கார்னர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலர் டு த வெர்டிகல் பிளேன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஆக்சிஸை பற்றி ஏதாவது கொடுத்துருந்தாலும் சரி, கொடுக்கலினாலும் சரி, ஒன் ஆஃப் த கார்னர் இஸ் ஆன் ஹெச்பி. ஓகே, இங்கே ஹெச்பி. அதோட பேஸ் சைடு 30 mm 30 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா, இதை தான் ஃபஸ்ட்டு வரையணும். ஒரு லைன் 30 டிகிரிக்கு வரைஞ்சி அதில் வந்து ஸ்கொயரை வரையணும். ஸ்கொயர் வந்து ஈக்குவல் சைடு வரையணும். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், பென்டகனல் பிரமிடு. பென்டகனல் பிரமிடில் ஒன் ஆஃப் த கார்னர் இஸ் ஆன் ஹெச்பி. இது ஆன்சரை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதனால் வந்து ரெண்டும் தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் நீங்கள் இதை தான் வரையணுங்கிறது. கார்னர் இஸ் ஆன் ஹெச்பி. அப்புறம் வந்து அதோட ஆக்சிஸ் வந்து பர்பண்டிகுலர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேரலல் டு த ஹரிசாண்டல் பிளேன். கண்டிப்பாக பர்பண்டிகுலர் டு த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா வெர்டிகல் பிளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பேஸோட எட்ஜு 36 டிகிரி இன்க்ளைன் டு த ஹரிசாண்டல் பிளேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது இங்கே தான் வரைய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இதை வரையணும். ஆனால் இதை வந்து அப்படியே டைரெக்டாக வரைஞ்ச முடியாது. இது ஒன் ஆஃப் த பேஸ் சைடு இன்க்ளைன் டு 30 டிகிரின்னு இருக்கிறதுனால இந்த லைனை தான் முதல்ல வரையணும். 30 டிகிரிக்கு எடுத்துகிட்டு அப்புறம் இது வந்து தெரியும் 36 டிகிரிக்கு எடுத்துகிட்டு அது தெரியும். ஓகே.